everyone, welcome to Shankriti Cooks. இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் பானி பூரி. இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். இது வீட்லேயே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம பூரி பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு 1 கப் ரவை எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1/4 கப் மைதா. இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு வச்சிடலாம். இதில் நம்ம ரவை ஆட் பண்ணியிருக்கிறதுனால பிசையும் போது கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா ரவை ஊறும்போது தண்ணியை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால பிசையும் போதே ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்டிஃப் ஆயிரும், நம்மளால் உருட்ட முடியாது. ஸோ கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கோங்க. ஸோ நம்ம 10 மினிட்ஸ் ஊற வச்சு கழித்து எடுக்கும்போது கரெக்டாக செட் ஆகிருக்கும் அது. இப்போ இதை நான் கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிருக்கேன். இது ஒரு 10 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான ஸ்டஃபிங்கும் பானியும் ரெடி பண்ணிக்கலாம். பானி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு லெமன் சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் புதினா ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/2 பஞ்ச் ஆஃப் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 2 க்ரீன் சில்லிஸ். இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பானி டைல்யூட் பண்ணுறதுக்கு அரௌண்ட் 2 லிட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களோட இஷ்டம் தான், உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு 50 கிராம்ஸ் ஆஃப் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் பிளாக் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் நார்மல் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே சீசனிங்காக நீங்கள் காரா பூந்தி வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பானி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பொட்டேட்டோ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங்க்கு நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இது கூட 1 கப் ஆஃப் ஆனியன் ஆட் பண்ணுறேன். இது கூடவே 1 ஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் ஜீரா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சாரி, நான் ஃபஸ்ட்டே ஆட் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு இதையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பொட்டேட்டோ ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பூரி போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல, இது ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இது எகெயின் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாவை நம்ம தின்னாக ரோல் பண்ணிக்கலாம்.
இந்த மாவு வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுனால தேய்க்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அதுக்காக லூஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் நம்ம பூரி வந்து மொறுமொறுன்னு கிடைக்காது. அதனால இப்படியே வந்து ரோல் பண்ணுங்கள். இப்போ இது ஃபுல்லாத்தையும் ரோல் பண்ணியாச்சு. இதை ஒரு கட்டர் வச்சுட்டு நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எக்ஸஸ் மாவையும் எகெயின் எடுத்து நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இது வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி தின்னாக ரோல் பண்ணி கட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பூரி பொரிச்சு எடுத்துக்கலாம். பூரி பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து பூரியை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பூரி வந்து வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு உடனே எடுத்துடாதீங்க. இது நல்லா டார்க் ப்ரௌனாக வர வரைக்கும் வச்சு எடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு பூரி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா டார்க் ப்ரௌனாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பூரியை ஆயிலேருந்து செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பூரியும் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பானிபூரிக்கு தேவையான பூரி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு பானியும் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு உள்ளே வைக்கிற பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது மூணுத்தையும் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து எப்போ சர்வ் பண்ணுறோமோ அப்போ வந்து பூரியில் பொட்டேட்டோ ஸ்டஃப் பண்ணி பானி ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். இப்போ இந்த பூரி பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இந்த மாதிரி உடைக்கும் போது ஈஸியாக உடைக்க வரணும். இப்போ இதில் வந்து நம்ம பொட்டேட்டோஸை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். பானி மட்டும் நீங்கள் எப்போ சாப்பிட போகிறீங்களோ அப்போ ஆட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. இந்த பானிபூரி ரெசிபியை எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இது நம்ம கடைகளில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.